உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 3ஆம் திங்கள், எபிரேய திருமடல் இயல் 9, இறை வாக்கியங்கள் 15, 24 முதல் 28 முடிய. இயேசுவின் இரத்த பலியே புதிய உடன்படிக்கைக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. இயேசு தம்மையே பலியாக்கியதால் இவ்வுடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். எனவே அவர் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேச முடிகிறது. இம்முறையிலே இயேசுவின் பலி இந்த வாசகத்தின் முக்கிய கருத்தாய் அமைகிறது. இயேசுவின் பலி பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி மன்னிப்பு இல்லை. 9:22 என்பது பழைய ஏற்பாட்டு படிப்பினை. ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தன் குடும்பத்திற்காகவும் பலியிட்டு பாவ கழுவாய் நிறைவேற்றினான். லேவியர் 16:11. இயேசுவின் இந்த பலியிலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன. அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். எபிரேயர் 9:26. ஆம், அவரே இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். யோவான் 1:29. இயேசுவை அணுகி வருவோம். அவர் இரத்தத்திலே நம் பாவங்களை கழுவுவோம். நம் பாவங்கள் இரத்த நிறமாய் சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும். எசாயா 1:18. கிறிஸ்துவின் இரத்தமே என்னை குணப்படுத்தும். இயேசுவின் பலி நமக்கு விண்ணக உரிமை அளிக்கிறது. மேலான வாக்குறுதிகளையோ 8:6, வரப்போகும் அல்லது வர இருந்த நன்மைகளையோ 9:11 பழைய உடன்படிக்கையால் உரிமையாக்கி கொள்ள இயலவில்லை. பழைய உடன்படிக்கை அதன் சடங்கு முறைகள் அனைத்தும் வெறும் சாயலும் நிழலுமே. 8:5. இயேசுவும் நம்முடைய சாவின் வழி முடிவில்லா உரிமையை 9:15 நமக்கு அளித்துள்ளார். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உள்ளங்களுக்குள் அனுப்பினார். அந்த ஆவி அப்பா, தந்தாய் என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. கலாத்தியர் 4:4-7. இறைவனின் மக்களாகும் உரிமையை அளித்தது இயேசுவின் பலியே. உரிமை பிள்ளைகள் என்ற முறையிலே இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். உரிமை நிலையை துறந்து மறுபடியும் அடிமை நிலைக்கு செல்லாதிருக்குமாறு வேண்டுவோம். அப்பா, தந்தாய் என்று அடிக்கடி இறைவனை நோக்கி அழைப்போம். இயேசுவின் பலி சக்தி வாய்ந்தது. பழைய பலிகள் ஆண்டுதோறும் செலுத்தப்பட்டன. இது அவற்றின் சக்தி இன்மையை காட்டுகிறது. இயேசுவும் ஒரு முறை பாடுபட்டு இரத்தம் சிந்தி நம் எல்லோருக்கும் மீட்பு அளித்துள்ளார். உரிமை வாழ்வை தந்துள்ளார். கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். 9:28. ஒரே முறையில் எக்காலத்துக்கும் என்ற தொடர் திரும்ப திரும்ப இம்மடலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 9:11, 28, 7, 27, 10, 2:12. இயேசுவினது பலியின் அளவு கடந்த வல்லமையை சுட்டுகிறது. இப்பலி என்றென்றும் எல்லாருக்கும் எங்கும் பலன் விளைவிக்க வல்லது. எனவே தான் கிறிஸ்து மீண்டும் மீண்டும் பாடுபட்டு பலி ஒப்பு கொடுக்க வேண்டியதில்லை.
இயேசுவின் பலி இறுதி கால பலி 9:26 என்று சுட்டப்படுகிறது. அது பழைய பலிகள் எல்லாவற்றுக்கும் முடிவும் நிறைவுமாயிருப்பதால் என்பது தெளிவு. இந்த இறுதி காலத்திலே நாம் வாழ்கிறோம். 1 கொரிந்தியர் 10:11. எனவே வல்லமை மிக்க இப்பலியினாலே நம் பாவங்களை கழுவுவோம், அவற்றிலிருந்து விடுபடுவோம், பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு கடவுளை அப்பா தந்தாய் என அழைப்போம். 2ஆம் வாசகம் நற்செய்தி மார்க்கு இயல் 3 இறைவாக்கியங்கள் 22 முதல் 30 முடியும். இயேசுவுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் ஏராளம். அவர் சொல்லிலும் செயலிலும் குற்றம் காண எழுந்த கும்பல் உண்டு. தங்களை தவிர வேறு யாரும் மறைநூல் அறிந்திலர் என்று தங்களையே ஏமாற்றிக் கொண்ட மறைநூல் அறிஞர்கள் இயேசுவுடன் மோதி சிதறும் நிகழ்ச்சியே இன்றைய நற்செய்தி. எதிர்ப்பு. இயேசுவின் சுற்றத்தார் இயேசு மதிமயங்கிவிட்டார் என அவர் மேல் பரிதாபப்பட்டனர். அவரை பகைக்கும் மறைநூல் அறிஞரும் இவரை பேய் பிடித்திருக்கிறது என்று பிதற்றினர். அது மட்டுமன்று, பேய் தலைவனின் அதிகாரத்தை கொண்டு இவர் பேய் ஓட்டுவதாகவும் நிந்தை மொழி கூறினர். பேயால் ஆட்டி வைக்கப்பட்டால் அது வியாதியே, ஆன்மா அந்நோயால் அழிவுறாது. ஆனால் பேயை ஆட்டி வைக்க விரும்புகிறவன் பேய்க்கு தன்னையே விற்றுத்தான் அவனை ஆட்டி வைக்க முடியும். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து வந்தவரை பேயின் தாசன் என்றனர். பொறாமையின் உச்சக்கட்டத்தை இங்கு காண்கிறோம். நானும் இம்மறைநூல் அறிஞரைப் போல என் அயலானின் நற்செயல்களை பொறாமையால் தூண்டப்பட்டு தீயன வாக காண்கின்றேனா? உவமை வழியே உண்மையை விளக்குகிறார். நன்மையை எதிர்க்கும் சாத்தானை எப்படி ஓட்டுவான்? பிளவுபடும் அரசும் வீடும் அழியும் என்றோ என இயேசு வினவுகிறார். ஒரு வல்லவனை கட்டுப்படுத்த அவனை விட வன்மையான சக்தியால் தானே முடியும். எனவே பேயை ஓட்டுவது பேயின் சக்தியினால் அன்று என எண்பிக்கிறார். சாத்தானை விட வலிமை கொண்ட ஆண்டவரின் இறைவனின் சக்தியாலே சாத்தானின் கொட்டத்தை அடக்குவதாக பதில் அளிக்கிறார். எல்லா அடக்குமுறை சக்திகளிலிருந்தும் மனிதரை விடுவிக்க வந்துள்ள இயேசுவை எந்த தீய சக்தியும் ஆண்டு கொள்ள முடியாது என்பதை அவர் விரோதிகள் கண்டு கொள்ளவில்லை. அவருடைய வாதத்திலே அர்த்தமே இல்லை என்பதை தெளிவாக நிரூபிக்கிறார் நமது ஆண்டவர். பரிசுத்த ஆவியை எதிர்ப்பவன் மன்னிப்பு பெறான். பழைய ஏற்பாட்டில் முதல் 5 நூல்கள் தொகுப்பான தோராவை சட்டத்தை படிப்பது அதை உருவாக்க உதவிய ஆவியை பழிப்பதாகும். இது மன்னிப்பு பெற இயலாத பாவம் என்று யூதர்கள் கூறி வந்தனர். இதை இயேசு சற்று மாற்றி கூறுகிறார். அதாவது புது சட்டமும் அதை ஆள்பவருமான தம்மிலுள்ள தூய ஆவியை தீய ஆவி என பழிப்பது மன்னிப்பு பெற இயலாத பாவம் என்கிறார் 1 கொரிந்தியர் 2:10-15. அறிந்து வேண்டுமென்றே செய்யப்படும் இப்பாவத்திற்கு, அதாவது தீமையே நீயே என் தேவன் என கூறும் இந்நிந்தை மொழிக்கு மன்னிப்பே இல்லை என்பதை இயேசு வலியுறுத்துகிறார். இயேசு ஒருவரையும் தீர்ப்பிடுவதில்லை, யோவான் 8:15. ஆனால் இயேசுவில் செயல்படும் ஆவியை பழிக்கும் போது எப்படி ஒருவன் மீட்படைய முடியும்? மனதை கல்லாக்கி ஒளியை வெறுத்து இருளை தேடுபவருக்கு எவ்வித மன்னிப்பும் அருளப்படும். எனவே தூய ஆவியை பழிப்பது என்பது தன் பாவ நிலையை ஏற்காது மன்னிப்பை தேடாத நிலை. மன்னிக்கும் ஆவியை பழிக்கும் போது எப்படி மன்னிப்பு பெற முடியும்? மனிதன் எவ்வளவு தூரம் தன் மனதை கல்லாக்கி கொண்டு இறைவனுடைய மீட்பை நிராகரிக்க முடியும் என்பது இந்நிகழ்ச்சியில் விளக்கம் பெறுகிறது. விடுதலை வேண்டாம், சிறைத்தான் சுகம் என்று தன்னையே சுட்டி கொள்பவரை அவிழ்த்து விட முடியுமா?
விடுதலை வேண்டாம், சிறைத்தான் சுகம் என்று தன்னையே கட்டிக்கொள்வோரை அவிழ்த்திட முடியுமா? தூய ஆவியை எதிர்ப்பவன் ஒருபோதும் மன்னிப்பு பெறான். இதனை உள்ளத்தில் நிறுத்துவோம். ஆண்டவரின் ஒளியை பெறுவோம். ஆண்டவர் இயேசு நமக்கு ஆற்றல் தருவாராக. ஆமேன்.